கேஎஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஃபர்ஸ்ட், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இது புறப்பொருள் வெண்பா மாலையில இந்த லைன் சொல்லியிருப்பாங்க. இது பிஓக்யூல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. உலகில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழி இருக்கு. அதுல இந்தியாவில் எவ்வளவு மொழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் இருக்கு. அதுல எல்லா மொழிக்கும் பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் கிடைச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு மட்டும்தான் அது மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 1300 மொழிய நாலு குடும்பமா பிரிக்கிறாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள். இந்த 4 மொழி குடும்பத்திலேயே மொத்தமா இருக்கிற 1300 அடக்கிடலாம் அப்படின்ட்டு இவங்க பிரிச்சிருக்காங்க. ஆனா ஆரிய மொழிகள், ஆரிய திராவிட மொழிகள், திராவிட மொழிகள் அப்படின்னு 3லயே அடக்கிடலாம் அப்படின்ட்டு மூவான்னு ஒருத்தவர் சொல்லியிருக்காரு. ஆரிய மொழிகள், ஆரிய திராவிட மொழிகள், திராவிட மொழிகள். நீங்க இந்த 4ஆ பிரிச்சத 3ஆவே பிரிச்சா இதுல உள்ளது அப்படியே அதுல அடங்கிரும் அப்படின்ட்டு மூவான்னு சொல்லியிருக்காரு. மூவானா வரதராசனார். அப்புறமா பாரதியார் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் பல மொழி படிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம் எல்லாத்தையும் படிச்சு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ட்டு தமிழ் மொழியோட இனிமையை பத்தி சொல்லியிருக்காரு. எப்படி கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா தமிழ் மொழியின் இனிமையை பற்றி பாரதியார் எவ்வாறு கூறுகிறார், இல்லைன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் என்ற பாடலில் பாரதியார் தமிழ் மொழியில் எதை பற்றி கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ இனிமை, ஆப்ஷன் பி தொன்மை, பழமை, புதுமை, இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து, என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இதுவும் பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் மொழியோட தொன்மையை பத்தி சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு பிஓக்யூ தான். இதுல எப்படி கேட்பாங்கன்னா அதே மாதிரிதான் கேட்பாங்க. ஆப்ஷன்ல தொன்மை, இனிமை, பழமை, புதுமை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்னன்னா தமிழ் மொழி தான் வடமொழியோட சேர்ந்தது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது தமிழ் மொழி வடமொழியில இருந்து வேறுபட்டது, இது ஒரு தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்ட்டு வில்லியம் கேரி சொல்லியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒரு தனியான குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு யார் சொன்னானா பிரான்சிஸ் எல்லிஸ் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நமக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான். அப்புறம் திராவிடர் அப்படிங்கிற சொல்ல ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சா, அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் அந்த சொல்ல உருவாக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா குமரில பட்டர். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னா கால்டுவெல். கால்டுவெல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திராவிட மொழிகள் ஒப்பிலக்கல் ஆய்வின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இவர் அப்படி சொல்லுவோம்னா இவர் 1856ல ஒரு புக் எழுதியிருப்பாரு. என்ன புக்கு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை இவர் ஆங்கிலத்துலதான் எழுதியிருப்பாரு. தமிழ்ல அதை மொழிபெயர்த்தது கா கோவிந்தனும் க ரத்னமும். அந்த புக்ல இவர் திராவிட மொழியை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாரு. ஆனா தேப்போமி என்ன சொல்லியிருப்பாருன்னா இவர் சொன்னது தென் திராவிடத்துக்கு மட்டுமே உகந்ததா இருக்கு, அதனால தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண ஆய்வகத்தின் தந்தைன்னு இவரை சொல்லலாம் அப்படின்ட்டு தேப்போமி சொல்லியிருப்பாரு. தேப்போமினா யாருன்னா தென்பட்டினம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம், இவரை தான் தேப்போமின்னு நம்ம சொல்றோம். இங்க நம்ம பிஓக்யூ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம திரும்பவும் பார்த்துக்கணும். என்னன்னா இந்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், இதுல பாரதியார் இனிமையை பத்தி சொல்லியிருக்காரு. இங்க என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கத்தாய், இதுல தொன்மையை பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் வடமொழியிலிருந்து தமிழ் மொழி வேறுபட்டவை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா வில்லியம் கேரி. அடுத்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படி கூறியவர் யாருன்னு கேட்டா பிரான்சிஸ் எல்லிஸ். அப்புறம் திராவிடர்ங்கிற சொல்ல ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யாருன்னு கேட்டா குமரில பட்டர். இதை பயன்பாட்டு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா கால்டுவெல். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. உருவாக்குனது குமரில பட்டர், பயன்பாட்டு கொண்டு வந்தது கால்டுவெல். எக்ஸாம்ல இதை கொடுத்து நம்மளுக்கு குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது தமிழ்ல இருந்துதான் திராவிடா அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்ட்டு ஹீரோஸ் பாதிரியார் அப்படின்னு ஒருத்தவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா தமிழ், தமிழா, தமிழ, இற்றமிழ, திராவிடா,
இதுல இந்த தமிழ்ல இருந்து தான் திராவிடான்னு உருவாயிருக்குன்னு இவர் வந்து இதை வச்சு ஒரு வகைப்பாடு மாதிரி கொடுத்துருக்காரு. இதுவும் எக்ஸாம்ல கொடுத்து இதை இங்கேயும் ஆட்டோ மாத்தி கொடுத்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்ட்டு. தென் திராவிடத்துல தமிழ், குடகு, கன்னடம், மலையாளம், துளு, கோத்தா, கோடா, கொரகா, இருளா, படகா இது எல்லாம் படிச்சுக்கணும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி படிக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல வந்து இது 3ல ஒண்ணு கொடுத்து எக்ஸ்ட்ராவா இதை தூக்கி கொடுத்து எது வடமொழி அல்லாதது அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது 2 நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு ஒன்றை வந்து ஆப்ஷன்ல ஒமிட் பண்ணலாம். அப்படிதான் படிச்சுக்கணும். இப்போ குருக் மால்தோ பிராகுய், இந்த பிராகுய் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற பலுசிஸ்தான் அந்த மாநிலத்துல பேசுற மொழிதான் பிராகுய். இந்தியாவுக்கு வெளியிலையும் தமிழை பேசுறாங்க. ஆனா ஆட்சி மொழியா எந்தெந்த நாட்டுல தமிழ் ஆட்சி மொழியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈசின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ஈசினா இலங்கை, சீனா, சிங்கப்பூர். தமிழ்ல ஈசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸினா இலங்கை, சிங்கப்பூர். இலங்கையிலையும் சிங்கப்பூர்லயும் தமிழ ஆட்சி மொழியா பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க பிவைக்குல. எந்தெந்த நாட்டோட பணத்தாள் இருக்குல்ல, அந்த பணத்தாள்ல தமிழ் இருக்கு, தமிழோட எழுத்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு மொய் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனா மொரிஷியஸ், ஈனா இலங்கை. அப்புறம் இந்த கால்டுவெல்ல நம்ம பார்த்தோம்ல, இவர் என்ன பத்தி பார்த்தோம், திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தைன்னு பார்த்தோமா. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் வடமொழியோட மகள் இல்ல, அவங்க வந்து தனியான ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க, வடமொழியில இருந்து இது வரல அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பிஓக்குள்ள இதெல்லாம் கேட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மொகஞ்சதாரோ, ஹரப்பா இங்கெல்லாம் கண்டெடுக்கப்பட்ட மொழியில தமிழ் மொழி தான் இடம்பெற்று இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா, ஹீரோஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு. இப்போ அகல ஆராய்ச்சிலாம் பண்றாங்கல்ல, அங்க பண்றப்போ ஒவ்வொரு மொழியும் இடம்பெற்று இருக்குன்னு அங்க கிடைச்சிருக்க அந்த பொருள்களை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. அப்படி பாக்குறப்போ மொகந்தாரோ, ஹரப்பா அங்கெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த பொருளை வச்சு இங்க தமிழ் மொழி தான் ஃபர்ஸ்ட் இடம்பெற்று இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது தமிழ் மிகவும் தொன்மையானது, பழமையானது அப்படின்ட்டு சொல்றாங்க. மூல திராவிட மொழின்னு ஒண்ணு இருக்கு. மூல திராவிட மொழினா ஃபர்ஸ்ட் தோன்றுனதுதான் மூல திராவிடம்னு சொல்லுவாங்க. அந்த மூல திராவிட மொழியிலிருந்து பிரிந்த மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா துளு. கடைசியா பிரிஞ்சது மலையாளம். இதெல்லாம் அவுட் சோர்ஸ். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம், ஏன்னா இப்ப இது மாதிரிதான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, பழந்தமிழகம் பற்றி குறிப்பிடும் கிரேக்க அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தா தாலமி, பிலினி, மெகஸ்தைன்ஸ். இதுல தாலமி என்ன சொல்றாருன்னா 23 ஊர் பெயர்கள் பற்றி தாலமி சொல்றாரு. யுவான் சுவாங் வந்து இடைக்கால தமிழகம் எப்படி இருந்துச்சு, அங்க தமிழ் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அதை பத்தி தான் யுவான் சுவாங் சொல்றாரு. அடுத்து தமிழ் பெயர்லாம் இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் என்ன நம்மளுக்கு புரியுதா, இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. கெரோ பொத்திரஸ் அப்படின்னா கேரள புத்திரர்கள். கேரள புத்திரர்கள்னா யாரு, கேரள புத்திரர்கள் இந்த இவங்கள சொல்லுவாங்கல்ல, அதியமான், சேரர்கள், இவங்களெல்லாம் கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள கெரோ பொத்ரஸ் அப்படின்ட்டு இந்த கிரேக்கர்கள் இப்படிதான் அழைச்சிருக்காங்க. அப்புறம் ஒர்த்தரா அப்படின்னா உரையுரை, இவங்க ஒர்த்தரா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஆர்க்கத்தென அப்படின்னா ஆற்காடு. தமிரிக்கே, தைமரிக்கே, திமிரிக்கே இது எல்லாமே தமிழ். தமிழ்னு சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். ஆனா இவங்க கிரேக்கர்கள் ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. தமிரிக்கே, தைமரிக்கே, திமிரிக்கேன்ட்டு. கொமர், கொமரிய அப்படின்னா குமரி முனைய இவங்க கொமர், கொமரியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெத்திக்கோ அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏதோ பேத்தி அப்படின்னு நினைச்சுப்போம், ஆனா கிடையாது. பேத்திக்கோ அப்படின்னா என்னன்னா, அது வராதை மாத்தி எழுதிட்டேன். பெத்திக்கோ அப்படின்னா பொதிகை மலை, அகத்திய மலை, பொதிகை மலை இது எல்லாத்தையும் சொல்றதுதான் பெத்திக்கோன்னு சொல்றாங்க. கொள்கொய் அப்படின்னா
கொற்கைய கொள்கொய் அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகா வந்து வடமொழியோட திரிபு கர்நாடகா அப்படின்ட்டு எல்லா மொழியர் அறிஞரும் சொல்றாங்க. ஆனா குண்டர்ட்னு ஒரு மொழியர் ஆய்வாளர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, கர்நாடகா வந்து தமிழ் மொழி திரிபு தான். இது கரு குட்டல் நாடு குட்டல் அகம், கருநாடகம், இப்படிதான் இது பிரியுது. அதனால இது தமிழ் மொழியோட ஒரு திரிபு தான் அப்படின்ட்டு சொல்றாரு. தமிழ் மொழி தான் திராவிட மொழின்னு சொல்லுவாங்க. இந்த திராவிட மொழி வந்து திராவிடர்களோட புனித மொழி அப்படின்னு யார் சொன்னான்ட்டு கேட்பாங்க. யாருன்னா CR ரெட்டி. அப்புறம் தெலுங்கரும் கன்னடியரும் தமிழை எப்படி சொல்லுவாங்கன்னா அரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழை அரவம் என்று அழைத்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தெலுங்கரும் கன்னடியர்களும், கன்னட மொழி பேசுவாங்கல்ல அவங்களும். அரவாளு அப்படின்னா தமிழர்களை அரவாளுன்னு சொல்லுவாங்க, தமிழ அரவம்னு சொல்லுவாங்க. அரவாளு அப்படின்னா அறம் பேசுபவர்கள்னு போடுறான். ஒளி அதிகமாக பேசுபவர், நம்ம பேசுறோம்ல சவுண்ட் வருதுல, அதுதான் சொல்றாங்க ஒளி அதிகமாக பேசுபவர்னு. இப்போ தமிழ அரவம் என்று அழைத்தது யார் அப்படின்னு கேட்டா தெலுங்கர் கன்னடியர். அரவாளு அப்படின்னு தமிழர்களை இவங்க அழைச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் வேர்ச்சொல் ஆய்வுல உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யாருன்னா பாவாணர். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதுல இந்த தாவரங்கள், இலை, கொடி, நெல்லு, இந்த பூச்சி, மீன் எல்லாத்துக்கும் அதோட இளமை பெயர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி அந்த அகர முதலில் கொடுத்துருக்காரு. இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். இதை அப்படியே எக்ஸாம்ல கொடுத்து ஒன் சைடு இந்த மாதிரி கொடுத்து இன்னொரு சைடு அதோட இளமை பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ ஆள், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்? இலைன்னு சொல்லுவோம். வாழை இலை அப்படிதானே சொல்லுவோம். இத கேட்பாங்க. மா, அரசு, ஆள் அப்படின்னு கொடுத்து இந்த பக்கம் இலை, தாள், மடல் இந்த மாதிரி கொடுத்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அருகு, கோரை இதெல்லாம் புள்ளினத்தை சேர்ந்தது. ஆனா நம்ம அருகம்புல்லு, கோரை புல்லு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாதான். இது அதோட இளமைய பெயர் வச்சு இந்த மாதிரிதான் பிரிச்சு சொல்லணும் அப்படின்ட்டு பாவாணர் அந்த புக்ல விவரிச்சு சொல்லியிருக்காரு. நெல், வரகு இதெல்லாம் தாள்னு சொல்லுவாங்க. நம்ம நெல்லுன்னு சொல்றோம்ல, அத நெல் தாள், வரகு தாள் அப்படின்னு சொல்லணுமா. மல்லித்தலை இது மட்டும் தான் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மல்லித்தலை கொடுங்க அப்படின்ட்டு தானே கடையில வாங்கிட்டு இருக்கோம். சப்பாத்தி கள்ளி, தாளை இதெல்லாம் மடல். இப்போ சப்பாத்தி கள்ளி, சோத்துக்கத்தாழை இதெல்லாம் ஒரு மடலை பறித்து வா அது மாதிரிதான் சொல்லணும். அதை போய் ஒரு இலைய பறிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றது பிழையா சொல்லுவாங்க. கரும்பு, நாணல் இதெல்லாம் தோகை. இது நமக்கு தெரியும் தான். கரும்பு தோகை இருக்கு, நாணல் தோகை அப்படின்னு சொல்றதுனால இது நமக்கு தெரியும். அடுத்தது பனை, தென்னை இதெல்லாம் ஓலை. பனை ஓலை, தென்னை ஓலை இதுவும் நமக்கு தெரிஞ்சது. வீட்டுல கீத்து முடையும் போதெல்லாம் யூஸ் பண்ற வேர்ட்ஸ். கமுகு, கமுகுனா என்ன? கமுகுனா பாக்கு. இதுக்கு எப்படி இளமை பெயர் சொல்லுவாங்கன்னா கூந்தல்னு சொல்லுவாங்க. கமுகுனா பாக்கு. பொருள் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்தது தமிழ் பேசும் நாடுகள். எந்தெந்த நாட்டுலலாம் தமிழ் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிஜி தீவு, மொரீஷியஸ் இந்த நாட்டுலலாம் தமிழ் பேசுறாங்க. பிற மொழி, தமிழ்ல இருந்து வேற மொழிக்கு சில சொல் போயிருக்கும். அந்த சொல் தமிழ்ல இருந்து தான் போயிருக்கும். அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேற மொழியிலையோ மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க. அப்படி போன சில சொல்ல தான் இங்க கொடுத்துருக்காங்க. தொகைனா மயில் தொகை, இல்லை இங்க பார்த்தமே தொகை என்ன தொகை, கரும்பு, நாணலுக்கு தொகை. இந்த மாதிரி தொகைய துகி அப்படின்னு ஹீப்ரு மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அகில், அகில்னா புகை இல்லைன்னா நெருப்பு, இதுதான் அகில்னு சொல்லுவோமா. இதை வந்து அகலத் அப்படின்னு இதுவும் ஹீப்ரு மொழியில சொல்றாங்க. அடுத்தது அரிசி. அரிசினா நம்ம சாப்பிடுற அரிசி. இத ஒரைசா அப்படின்னு கிரேக்கத்துல சொல்றாங்க. சந்தனம், சந்தனம்னா சாண்டல் நமக்கு தெரியுமா. இங்கிலீஷ்ல சந்தனத்தை சாண்டல்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி, இஞ்சினா ஜிஞ்சர், இங்கிலீஷ்ல ஜிஞ்சர்னு இருக்கு. இது அப்படியே ஜிஞ்சருங்கிறதுலயே சிக்கிஃபெரஸ் அப்படின்ட்டு கிரேக்கத்துல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது திப்பிலி. திப்பிலினா என்னன்னா திப்பிலி இருக்கும்ல, சுக்கு மிளகு திப்பிலி, இந்த திரிக்கடிகத்துல வரும்ல, அந்த திப்பிலியை தான் பிப்பிலி அப்படின்ட்டு இங்க சொல்லியிருக்காங்க. இத பெப்பரி அப்படின்ட்டு கிரேக்கர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. 1966ல உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஆய்வு கட்டுரை தேவனைய பாவாணர் எழுதியிருப்பாரு. இது வெளிவந்திருக்கும். அடுத்து 1901 இதுக்கு முன்னாடியே இது வந்து இந்த ஆய்வு கட்டுரை எந்த மொழின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம். இதை கேட்பாங்க. ஏன்னா இதே மாதிரி பரிதிமார் கலைஞரும் எழுதியிருப்பாரு.
அது தமிழ்ல. 1901 மதுரை தமிழ் சங்க இதழ், என்ன இதழ்னா செந்தமிழ்னு ஒரு இதழ். அந்த இதழ்ல பரிதிமாற் கலைஞர் தமிழ் செம்மொழி அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. இது எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1901. இது ரெண்டும் மாத்தி மாத்தி கொடுத்து நம்மள குழப்பறதுக்காக கேட்பாங்க. உயர்தனி செம்மொழிங்கிறது ஆங்கிலத்துல வந்தா பாவாணர், அதே தமிழ்ல செந்தமிழ்ங்கிற இதழ்ல கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா பரிதிமாற் கலைஞர். இதே தலைப்புல தான் இவரும் கொடுத்திருப்பாரு தமிழ்ல, அவரு ஆங்கிலத்துல. 2004 இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு இதழ்ல போட்டு தமிழை செம்மொழியா மாத்துங்க அப்படின்ட்டு போராட்டம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2004 அக்டோபர் மாசம் நடுவண் அரசு தமிழை செம்மொழியா அறிவிச்சிருப்பாங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி இப்படின்ட்டு தமிழ் மொழிய செம்மொழி அப்படின்ட்டு அதுக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இவரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி அதுதான் தமிழ் மொழி அப்படின்ட்டு தமிழ் மொழியோட இந்த பன்மையும் அதோட சீர இளமையையும் பத்தி சொல்றது யார் அப்படின்னு கேட்டா பரிதிமாற் கலைஞர். பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் மொழி, அதுவே நம்மொழி அப்படின்ட்டு பாவாணர் இதோட இலக்கணத்துக்கு, தமிழ் மொழியோட இலக்கணத்துக்கு ஒரு சிறப்பா எடுத்து கொடுத்திருப்பாரு. என்று முல தென் தமிழ், தமிழ் மொழியோட தொன்மையை பத்தி கம்பர் என்று முல தென் தமிழ் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த லைனை கொடுத்து யார் எழுதுனா, கூற்றைக்குரியவர் யார் அப்படின்ட்டு கேட்குவாங்க. தமிழ்ல இலக்கண வளமும் மிகுந்தது, இலக்கிய வளமும் மிகுந்தது தான் தமிழ் நமக்கு தெரியும். அதுல எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த 5 இலக்கணத்துக்கும் பத்தி சொல்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தியம் 5 இலக்கணத்தை பத்தியும் சொல்றது. ஃபர்ஸ்ட் 3 எழுத்து சொல் பொருள் இது 3த்தையும் பத்தி மட்டும் சொல்றது தொல்காப்பியம். ஐந்து இலக்கணத்துக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா அகத்தியத்தை எழுதின அகத்தியர். அடுத்தது தமிழ் இலக்கணம், இப்படி 5 இலக்கணத்தை பத்தி சொல்லுதா, இந்த இலக்கணத்தை படிக்க படிக்க எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு அப்படின்ட்டு கெல்லட் என்ன சொல்றாருன்னா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது, மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்ட்டு கெல்லட் சொல்றாரு. இவங்கெல்லாம் ஒரு மொழியியல் ஆய்வாளர்கள். அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ட்டு புறநானூறு சொல்லுது. இலக்கணம் 5 இலக்கணத்தை பத்தி சொல்றது அகத்தியமும் தொல்காப்பியம் பார்த்தோம். இலக்கியம்னா 8 தொகை தெரியும், 10 பாட்டு தெரியுமா, இது எல்லாம் சேர்ந்ததுதான் தமிழ் மொழி. அப்புறம் இது அறநூல்களை பத்தியும் சொல்லும். அடுத்தது தமிழ் எண்கள், இத பத்தி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. 1னா க, 2 உ, 3க்கு ஞ, 4க்கு இப்படி ச மாதிரி போடுவாங்க, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு கூ மாதிரி போடணும், 10க்கு 1னா க, 0க்கு 0. இங்க எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன், அதை எழுதுங்க. இதுல 1க்கு என்ன வரும், 1க்கு 5க்கு 5 ரூ, 2க்கு 2க்கு ஊ, 7க்கு 7 ஏ, 1க்கு 6க்கு ச, 3க்கு ஞ. இதெல்லாம் நம்ம மனப்பாடமா வச்சுக்கணும். தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இந்த வார்த்தைலாம்
இலக்கியத்துல எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. தமிழ் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்ட்டு தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு இந்த லைனை கொடுத்து எந்த இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். தமிழ் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். தமிழ்நாடுங்கிற சொல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரத்துல 3 காண்டம் இருக்குல்ல, அதுல வஞ்சிக்காண்டம். தமிழன் கண்டாய் இது அப்பர் எழுதிய தேவாரத்துல இடம்பெற்றிருக்கும்.